வணக்கம் கைஸ். குச்சிகாலம் காலடி தாங்க வந்திருக்கேன். ஏற்கனவே எடுத்தது அதே சேம் வேலை தான். நேற்று எங்கே ஓடிச்சுட்டு அங்கே தான் ஓட்டிகிட்ருக்கேன். பாதி தான் இருக்குது. எப்படி இன்றைக்கி மதியத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சு தாங்க இருக்குது. கொஞ்சம் மழை வர மாதிரி கருமேகெல்லாம் கொஞ்சம் சூழ்ந்து இருக்காப்புல. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக மழை தான் வரும், ரொம்ப அதிகமாக வருது. ஏன்னா இப்போ வெயில் கலந்தோன்னே 5ஆவது மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மழை இந்த மாதம் லாஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படிலாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நான் ஐடியா சொல்லி தான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நானும் உங்களை ஒருத்தன் தாங்க, தினக்கூலி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த வேலையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வேலையை பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கும் சொல்லிட்டு நான் பெரிய ஆப்ரேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி இருந்துட்டு வந்தவன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியோ ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வேலை இப்படிலாம் செஞ்சால் சைட்லேருந்து கெட்ட பேர் வராமல் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைமிங்கும் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக நான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விதமாக எடுத்துக்கிட்டால் ஓகேங்களா? பார்க்கலாம். இது எல்லாமே நேற்று செஞ்ச வேலைங்க. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாச்சு. இந்த வேலை சேர்த்துக்கு இப்படி பார்த்தா ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. 5 மணி நேரம் 2 பாயிண்ட்டு. ஸோ அந்த லைன்லேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போனது. ஸோ இது எப்படி பார்த்தா ஒரு 4 மணி நேரம் வந்துங்க, தாராளமாக வரும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் லென்த்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஐயோ, பேட்டரி லைட் ஆன் ஆகலை. பேட்டரி டவுன் ஆகிட்டான் போல இருக்குது. போச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக் பாஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தாங்க நான் ஒன்று நினச்சேன். காலையில் மதியத்துக்குள்ளே இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு வேறு சைட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வரும்போது வேறு சைட்டுக்காரன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன். இதுமாதிரி மதிய வரையும் தான் வேலை இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நீ ஏன்டா போகிற, நீ போவாரா, இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க. பாருங்கள், மீட்டரெல்லாம் ஆன் ஆகிறாப்புல, செல்ஃப் எடுக்கல. இதோட 3ஆவது டைம் அடிக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியலைங்க. டீசல்லாம் வருது. டீசலும் பார்த்தீங்கன்னா குட்டி மோட்டரில் டீசல்லாம் ஃபில் ஆகுது. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. ബാക്കിക്ക് വരണ്ടായിരുന്നു.
വേട്ട ഇറങ്ങിക്കൊണ്ടു 11 ചില്ലറേ ഉള്ളൂ. ജമ്പർ അടിക്കാൻ നമ്മളെ വേട്ടയിൽ ഉണ്ടോന്നാണ് എനിക്കൊരു സംശയം. ഞാനൊരു ഇതിൽ കൊടുന്നാ മതി. അടിക്കോട്ടെ. பார்த்தீங்கன்னா காலையில் வண்டி அங்கதாங்க கெட்டு போயிருந்துச்சு, ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ காலையில் ஓடி நிற்கிறேங்க. எப்படி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஓட்டினா முடிஞ்சிடும். இன்னும் 2 மணி நேரத்துக்கு வேலை இருக்கும் கொஞ்சம் ஃபுல்லாகவே எடுக்கிறதுக்கு. ஆனால் காலையிலே நேற்று வந்து நல்லா தாங்க நிறுத்திட்டு போயிருந்தேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆகுன்ற எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ வண்டி இது மாதிரி கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த மிஸ்ஸிங்கும் எதுவும் வரல. ஸ்டார்ட் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நேரமாக கொஞ்சம் இழுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவுமே வராமல் தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க. அது என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா, வீடியோவே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைனமோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து விட்டு போயிருந்தது. அது ஏற்கனவே ஒரு மாதம் February மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி கெட்டு போயிருச்சு பார்த்தீங்களா அந்த டைமில். அதே சேம் கம்ப்ளைண்ட் தாங்க இன்றைக்கும் வந்திருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக காட்டி வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து எட்டாமல் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து டைனமோ வந்து விட்டுட்டு இருக்குது. ஸோ அது விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்ட அதுதான ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒயர் எடுத்து வச்சு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா டைனமோவில் டைரெக்டாக போல்ட்டு போட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த மாதிரி இஷ்யூலாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன். பரவாயில்ல, இன்றைக்கி இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2.5 மணி நேரமாக ஓடிட்டுருக்கேன். வண்டி எந்த பிரச்சனையும் கம்ப்ளைண்ட்டும் வராமல் ஓடிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பேட்டரி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைட் வந்து நேற்று எரிஞ்சது, இன்றைக்கி எரியலைங்க. நேற்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று எரிஞ்சது இன்றைக்கி எரியலை. அப்போவே தெரிஞ்சிச்சு, ஓகே என்னமோ வேலை வைக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு.
ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒன்றும் தெரியாது, என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் என்கிட்ட கேட்டாப்புல. ஆனால் இந்த மாதிரி மேட்டில் பேட்டரி லைட்டு எரியலப்பா அப்படின்னு. ஓ அப்படின்னா பேட்டரி என்ன பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஆனால் பேட்டரி வந்து புது பேட்டரி தாங்க, இதான் மாற்றி போகணும் மட்டும்தாங்க ஆகுது, புது பேட்டரி. அதனால் பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உள்ள கண்டிப்பாக அந்த ஒயரை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அது பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ட் பண்ணால் டெச் ஆகி விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகும்போது மீட்ரு விட்டு ஆஃப் ஆச்சு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயரும் விட்டு இருந்துச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜும் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ வந்து சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு போனாங்க எலக்ட்ரிஷியனாலே. பரவாயில்ல ஓடிட்டு. ஐயோ சாப்பாடு ஏதாவது எடுத்து வந்து கொடுப்பாங்களா இல்லைன்னு ஒன்றும் தெரியல. ஐயோ 1 மணிக்கிட்ட ஆகுது, நிறைய ஆளணும். நேற்று நம்ம கையில் பைக் இருந்துச்சு, இன்னைக்கு பைக் இல்லை. இல்லை நான் வரும்போதே வேறு சைட்காரன்ட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி சொல்லு, மதியம் இருந்தால் வேலை இருக்கும், நான் முடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். மதியம்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இப்போ ஃபோன் பண்ணி என்னடா மதியம்லாம் வரேன்னு சொன்னேன், என்னடா இன்னும் அழகானோம் அப்படின்னு சொல்லி கேட்டார். வண்டி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுங்க, வண்டி லேட்டாக எப்படி சொல்லிட்டு. சரி ஓகே, நீ வண்டி பிடிச்சிடுரு, நான் வேறு வேலையை பார்த்துக்கிறேன், வேறு வண்டியை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே போக முடியும், இது மாதிரி வேறு வண்டி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே நீ வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு, நான் பேசுகிறேன் சரியாரண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது 2-3 நாள் கிட்ட வேலை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தாங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி கஸ்டமர், டெய்லி கஸ்டமர் இல்லை, எப்பவுமே அவங்க தான் வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வேறு வண்டி வந்துச்சுன்னா திரும்ப அவங்களே தானே கூப்பிடுவாங்க. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குங்க இப்படி ஓடுறதுக்கு. காலையில் ரேடியேட்டர்லாம் ஏர் ஃபில்டர்லாம் நல்லா தட்டி போயிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வேலை சூடானதுனால இந்த மாதிரி ஆகுதா என்ன ஒன்றும் தெரியல. பார்த்துக்கலாம் இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக நான் லீவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா சப்போஸ் நாளைக்கு நான் லீவாக இருப்பேன், வேலை எதுவும் பெண்டிங் நிற்கும். ஈவினிங் 3 மணி அந்த டைம் ஆகிடுங்க. அது வேலை 3 மணி 4 மணி அந்த சைக்கிள் நீ போகாது வந்து நான் எப்படி இறக்கி விட்டுட்டு போக சொல்லுவேன். பார்க்கலாம். லைன் எப்படி தான் போட்டாலும் ஸ்ட்ரைட் மட்டும் வர மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது ஒன்று க்ராஸ் ஆயிடுறாப்புல, எங்கேயாவது ஒன்று ஸ்ட்ரைட்டாக தான் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்தாலும் லைன் ஸ்ட்ரைட்டாக வர மாட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போனையாக போயிடுது. அதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கே டைம் ஓவராக யாரோ ஒரு சிலர்லாம் ஓட்டுவாங்க, ஸ்ட்ரைட்டெல்லாம் யாரும் பார்க்குறாங்க. நான் மட்டும் ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பேன். வயல் அதிகமாக சீக்கிரமாக முடியுதா அவள் தான் மேட்டு. சைட்டுக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குதா போனா இருக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயல் சீக்கிரமாக முடிஞ்சுன்னா பரவாயில்ல, வேலை சீக்கிரமாக முடிஞ்சுன்னா ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வயலை தான் முடிக்கணும் பார்ப்பேன், தவிர ஸ்ட்ரைட்டெல்லாம் பார்த்து ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்படி இல்லைங்க, ஸ்ட்ரைட் தான் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரைட்டே வரனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிப்பேன். அது மாதிரி எடுத்ததுனால தான் இந்த இவங்க எடுக்கிறதும் இப்போ அது மாதிரி நம்ம கூப்பிட்டுருக்காங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்ததுனால. ஏன்னா பக்கத்தில் நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல்லாக நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்தது இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துக்கிட்டா ஓகே உங்களுடைய லைன் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அது போட்டேன். வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. இந்த ஏரியா ஓட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 4.6 ஆகிடுச்சுங்க. ஸோ அதை விட இது கொஞ்சம் நீட் அதிகம். ஸோ டைம் அதிகமாக வரும்னு பார்த்தா ஆனால் கம்மியாக தான் வந்துச்சு. போன லைன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த லைன் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 5.2 தான் வந்துச்சு. இது கொஞ்சம் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் 4.6 முடிஞ்சிருச்சுங்க. ஸோ தண்ணி போகிறதுக்கு கரெக்டாக கேப் வச்சு விட்டுட்டு எடுத்தாச்சு. ஓகே, நாளைக்கு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். டாட்டா. இது ஃபஸ்ட் எடுத்த கழனிங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கோழி வேஸ்ட்டு கொட்டியிருக்காங்க. இது கொட்டிட்டு சைடில் அந்த காவாயில் இருக்கிற மண்ணு கட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உடச்சி மேலே ஏற்றி மூடி விட்டுருவாங்க. மூடி விட்டுட்டு தான் கொம்பு வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற இடத்துல எல்லாமே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கோழி வேஸ்ட்டு பருத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க.